ஆலு பரோட்டா பிடிக்கும், பட் செய்கிற மெத்தடு தான் தெரிலனா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு எப்பயுமே நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. நம்ம எப்பயுமே நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்து நல்லா மெல்லிசாக தீத்திட்டு அந்த மசாலா உருளைக்கிழங்கை ஈவனாக எல்லா இடமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையாலே ரோல் பண்ணால் அது நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. கத்தியை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கையாலே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணும் போது அது அழகாக காயின் ஷேப்பில் அழகாக வந்துடும். இதை பேன்லேயோ தோசைக்கல்லையோ போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். மின்ட்டு சட்னி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க.